என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. நான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டா நீ என் கால்ல விழுந்து கெஞ்சினாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். அப்புறம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ சந்தோஷியை பார்க்க முடியும். பரவாயில்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் வேணாம் மாயா. தீர்ப்பு வர வரைக்கும்லாம் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அப்ப நான் இப்பவே கையெழுத்து போட்டு கொடு. அத விட்டுட்டு ஏதோ உன் சொத்தை எழுதி கொடுக்கற மாதிரி இவ்ளோ பில்டப் கொடுக்கற? ஏய், உன் ஆந்த கண்ணை வச்சுக்கிட்டு எவ்வளவுதான் உத்து உத்து பார்த்தாலும் அதுல என்ன எழுதிருக்கோ அதான் இருக்கும். உன்னால கையெழுத்து போட முடியலன்னா அதை என்கிட்ட கொடுத்துரு. ஏய், என்ன உத்து உத்து பார்த்துட்டு இருக்க? உனக்கு கையெழுத்து போடுற ஐடியா இருக்கா இல்லையா? ஐயோ மாயா, என்னால இதை படிக்க முடியலன்னு தான் சொன்னேன். கையெழுத்து போட மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. நான் போட்டு கொடுத்துறேன். நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். போட்டு தரேன்னு உன் வாய் தாண்டி சொல்லுது. ஆனா கையெழுத்து போட உன் கை வர மாட்டேங்குது. சந்தோஷ்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னியே, இதான் நீ அவன் மேல வச்சிருக்க அன்பா? மாயா, என் சந்தோஷ்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுல நான் கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். எல்லா சொத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா நான் கையெழுத்து போட்ட உடனே சந்தோஷ் ஜெயில இருந்து வெளியே கொண்டு வந்துருவீங்கல்ல? அவரை ஒண்ணும் பண்ண மாட்டீங்கல்ல? போலீஸ் மறுபடியும் வந்து அவரை ஜெயில போட மாட்டாங்கல்ல? செல்வி, நாங்க சொன்னதா. நீ முதல்ல கையெழுத்து போடு. அப்புறம் நாங்க என்ன பண்றோம்னு மட்டும் பாரு. இந்தா. ஒடே. ஐயோ கடவுளே, இந்த கையெழுத்து போட்டா என் பொண்ணோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமே. இந்த செல்வியை என்னையோட ஒழிச்சு கட்டிடலாமே. செல்வி, சீக்கிரம் கையெழுத்து போடுறீ. என்ன பாத்துட்டு இருக்க? கையெழுத்து போடு. போட்டுதா செல்வி? செல்வி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்களோட உனக்கு என்ன வேலை? நீ கிளம்பு. இல்ல மாமா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். ஒரு நிமிஷம் இருங்க. நான் இந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். பத்திரத்துல கையெழுத்து போடுறியா? இங்க கொடு. என்ன செல்வி இது? பக்கம் பக்கமா இங்கிலீஷ்ல எழுதிருக்குது. நீ இதுல கையெழுத்து போட போறேன்ற? டேய், கல்யாணத்தண்ணில இருந்து இப்ப வரைக்கும் பிரச்சனை பண்றதே உன் வேலையா போச்சு. இன்னும் நீ ஓயவே இல்லையா? எதுக்குடா இப்ப இங்க வந்த? அவ கையெழுத்து போட்டு தரங்கறா, அதை ஏடா நீ தடுக்கற? பாண்டு பத்திரத்துல உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதி விட்ட கையெழுத்து வாங்குவீங்க. அத பார்த்து நாங்க சும்மா இருக்கணுமா? வேற எவனா இழிச்சவா இருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லுங்க. செல்வி, இவங்கள நம்பாத, நீ வா போலாம். செல்வி, அவனை வெளியில போ சொல்லு. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. இதுல முடிவு எடுக்க வேண்டியது நீ, அவன் இல்ல. ஆமாமா, முடிவு எடுக்க வேண்டியது அவதான். செல்வி, இவங்களை எல்லாம் எப்படி ஒழிச்சு கட்டுறது நீ தான் முடிவு எடுக்கணும். மாமா ப்ளீஸ். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். இப்பதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். அதான் இப்படி அடிச்சு பதறி ஓடி வரேன். இவனுக்கெல்லாம் உனக்கு பண்ண அநியாயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. வெட்டி கூறு போட்டிருப்பேன். இவனுக்கெல்லாம் மனுஷனுங்களே இல்ல, விஷ பாம்புங்க. ஏய், சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாத. அவ போடுற கையெழுத்துலதான் அவ தலையெழுத்தே அடங்கி இருக்கு. அது அவளுக்கே நல்லா தெரியும். ஏய் செல்வி, அவ சொல்ற பேச்ச கேட்க போறியா இல்ல நாங்க சொல்ற பேச்ச கேட்க போறியா? செல்வி, இவங்க சொல்றதெல்லாம் நம்பி நீ முட்டாள்தனமா இதுல கையெழுத்து போட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் பெரிய சிக்கலாயிரும். எதுவா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல போய் பாத்துக்கலாம். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்ல மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பிரச்சனையே இல்ல. இப்படி சொன்னா எப்படி செல்வி? அவன் ஒரு ஆட்டோக்காரன். அவனுக்கு புரியுற மாதிரி நல்லா விளக்கி சொல்லு. சாட்சி எல்லாம் இவங்க பக்கம் சாதகமா இருக்கு. பலாத்காரம் அது இதுன்னு சொல்லி அவரை வசமா சிக்க வச்சுட்டாங்க. விசாரணைன்னு வந்தா அவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்துருவாங்க. கோர்ட்டுக்கு போயும் எந்த பிரயோஜனமும் இல்ல. வக்கீலும் மாயா மனசு வச்சாதான் சந்தோஷம் வெளியே கொண்டு வர முடியும்னு சொல்லி நம்ம கேஸ கை விட்டுட்டாரு. யார் கை விட்டான்னு நியாயம் ஒண்ணு இருக்குல்ல? ஆனா சாட்சின்னு ஒண்ணு இல்லையே மாமா. ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? மாமா, இப்போ இவங்க சிரிக்கிறாங்க, நாளைக்கு இந்த ஊரே சிரிக்கிற மாதிரி ஆயிடும். போலீஸ் வக்கீல்னு எல்லார்கிட்டயும் போராடி பார்த்துட்டேன். நியாயத்துக்கு மதிப்பே இல்ல மாமா.
நான் எவ்வளோ கஷ்டப்பட்டும் தீர்ப்பு அவருக்கு எதிரா வந்துட்டா ஜெயில ரொம்ப வருஷம் இருக்கிற மாதிரி ஆயிடும். அதனால தாங்கிக்க முடியாது மாமா. எந்த தப்பும் செய்யாத அவரு ஜெயில இருந்தாருன்னா அப்புறம் நான் வாழறதுல அர்த்தமே என்ன இருக்காது. செல்வி நீ நம்பிக்கைலாம் பேசிட்டு இருக்க? அது எப்படி கோர்ட்ல அப்படி தப்பான தீர்ப்பு சொல்லுவாங்க? வா, இவங்க பண்ண சதி வேலையெல்லாம் போய் போலீஸ்ல சொல்லுவோம். அந்த வேலைக்கு ஆகலைனா போய் கமிஷனர் ஆபீஸ்ல சொல்லுவோம். தேவைப்பட்டா கலெக்டரே கூட போய் பார்க்கலாம். ஏய் போதும் நிறுத்துடா. ஏ ஆட்டோ, இந்த கேஸ பத்தி உனக்கு என்ன தெரியும்? அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் கோர்ட்ல சொல்ல போற தீர்ப்பை யாராலையும் மாத்த முடியாது. எதுக்கு தேவையில்லாம அவளை குழப்பிட்டு இருக்க? ஏ செல்வி, நீ கரெக்டா முடிவு எடுக்கும் போது முட்டாள்தனமா ஏதாவது பண்ணி காரியத்தை கெடுத்துறாத. அப்புறம் உன் வாழ்க்கை தான் நாசமா போகும். சந்தோஷ் ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது, பாத்துக்கோ. ஏய், என்ன மிரட்டுறீங்களா? யார மிரட்டுறது? உண்மையதான் சொல்றோம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அது என்ன பத்திரம், அதுல என்ன எழுதி இருக்குன்னு செல்விக்கு தெரியும். நாங்க ஒன்னும் அவளை ஏமாத்தி கையெழுத்து வாங்கல. வேணா அவகிட்டயே கேட்டு பாரு. என்ன செல்வி, என்ன சொல்றாங்க இவங்க? ஆமா மாமா, இந்த சொத்தெல்லாம் அவர்துதான். இந்த வாழ்க்கையே எனக்கு அவர் போட்ட பிச்சை. அவர் இல்லாம நான் இதெல்லாம் அனுபவிச்சு என்ன செய்ய போறேன்? ஏய், முட்டாள்தனமா பேசாத செல்வி. இதெல்லாம் சந்தோஷத்துக்கு தெரிஞ்சா அவனே இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டான். ஆமா, இதெல்லாம் நீ யாரை கேட்டு முடிவு பண்ற? யார கேட்கணும் மாமா? சந்தோஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்போது யாராவது வந்தாங்களா? இல்ல இந்த நிமிஷம் யாராவது ஆதரவா இருக்காங்களா? என்ன செல்வி நீ இப்படி எல்லாம் பேசுற? ஏன் நாங்க இல்ல? இவங்களெல்லாம் எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும் மாமா? தெரிஞ்சோ தெரியாமலோ மாயோட வயித்துல வளருது சந்தோஷோட குழந்தை. பாதிக்கப்பட்டவ சொல்றதுதான் சட்டம் கேட்கும். நீயே அப்படி பேசலாமா செல்வி? வேற வழி தெரியல மாமா. இப்ப நான் இதுல கையெழுத்து போட்டா மட்டும்தான் என் புருஷனை நான் வெளியே கொண்டு வர முடியும். வெளியே வந்த உடனே நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன். எந்த தப்பும் செய்யாத அவரு எக்காரணத்து கொண்டும் தண்டனை அனுபவிக்க கூடாது. என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. செல்வி, செல்வி கொஞ்சம் யோசிச்சு பண்ணு செல்வி. ப்ளீஸ் மாமா, என் புருஷன் எனக்கு வேணும். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. என்ன கையெழுத்து போட விடுங்க. உங்களை நம்பிதான் கையெழுத்து போடுறேன். அவரை வெளியே கொண்டு வந்துருவீங்கல்ல? கண்டிப்பா செல்வி, இதுல என்ன சந்தேகம்? நீ தைரியமா கையெழுத்து போடு. என் சந்தோஷ்க்கு இனிமே எந்த ஆபத்தும் வராதுல்ல? எப்படி வரும் செல்வி? அதான் நீ கையெழுத்து போட்ட உடனே கேஸ வாபஸ் வாங்கிடுவோம்ல. பேச்சு மாற மாட்டீங்கல்ல? சந்தோஷ் வந்துருவார்ல? ஏங்க சொல்லுங்க. ஒரு தடவை சொன்னா சொன்னதுதான், பேச்சு மாறவே மாட்டோம். ஏய், அழுது அழுது பத்திரத்தை ஈரமாக்கிடாத. சந்தோஷ காப்பாத்துறதுக்காக தான் நான் அவரை கூட கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இதனால வேற எந்த பிரச்சனையும் வந்துடாதுல்ல? ஏய், என்ன நீ 4வது பக்கத்துல கையெழுத்து போடும் போது சந்தேகம் கேக்குற? போடு போடு. செல்வி, எனக்கு ரொம்ப இவங்க எல்லாம் பார்த்தா தப்பா தெரியுது செல்வி. நீ அதுல கையெழுத்து போடாத. மன்னிச்சிருங்க மாமா. என் சந்தோஷ காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. வேணாம் செல்வி, சொன்னா கேளு செல்வி. ஒண்ணுமே படிச்சு பார்க்காம வேக வேகமா கையெழுத்து போட்டா. இந்தாங்க, நீங்க கேட்டதை நான் செஞ்சுட்டேன். எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு சந்தோஷம் இன்னைக்கே ஜெயில இருந்து வெளியே எடுத்துருங்க. அதெல்லாம் நாங்க எடுத்துக்கிறோம், நீ கிளம்பு. என்ன செல்வி நீ இப்படி பண்ணிட்ட? வாங்க மாமா போலாம். ஏய், நீ சொன்ன உடனே சந்தோஷம் நாங்க கூட்டிட்டு வந்துடணுமா? அப்படியே கூட்டிட்டு வந்தாலும் அவனை உன்னோட வாழ விட்டுருவோமா? நீ கையெழுத்து போட்டு கொடுத்தோன்னு உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடுவோன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், நீ கையெழுத்து போட்டு கொடுத்தது ஒன்னும் உன் சொத்து இல்ல,
அது எங்க சொத்து. இப்ப அது எங்களுக்கே திரும்ப வந்திருக்கு, அவ்வளவுதான். மாயாவோட வாழ்க்கையை சந்தோஷ் நாசம் பண்ணிருக்கான். எங்களை நடுத்தெருவுக்கு கொண்டு வந்து என் தம்பியை ஜெயிலுக்கு தள்ளி, அப்பப்பப்பா நீங்க ஆடின ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. செல்வி பாத்தியா கையெழுத்து வாங்கணும்னு எப்படி பேசுறானுங்க? அவங்க புத்தி காட்டுறாங்க பாரு. பத்திரத்துல கையெழுத்து போட்டா என் சந்தோஷம் விட்டுருவேன்னு சொன்னீங்களே, உங்களை நம்பிதானே நான் கையெழுத்து போட்டேன். இப்ப எதுக்கு இப்படி பேசுறீங்க? இப்ப வலிக்குதா? நானும் என் வாழ்க்கையில எவ்வளவு நம்பிக்கையோட இருந்தேன். அதெல்லாம் சுக்குநூறா உடைச்சவ நீ. நீ என்ன பெரிய ஜனாதிபதி நினைச்சிட்டு இருக்கியா? அப்படியே கையெழுத்து போட்ட உடனே எல்லாமே நடக்கிறதுக்கு? போடி. மாமா, ஏய் அதான் நீங்க கேட்டது கையெழுத்து போட்டு கொடுத்தாச்சுல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம வம்பிழுக்கிறீங்க? யாரு வம்பிழுக்கிறது? முதல்ல நாங்க அறிவு கிட்ட கேட்கணும். அவர் சந்தோஷம் மன்னிப்பாரா இல்லையான்னு தெரியலையே. ஐயோ, இதெல்லாம் நீங்க என்கிட்ட முதல்ல சொல்லவே இல்லையே. நான் தான் சொன்னேன்ல செல்வி, இவங்க எல்லாம் நம்பாதேன்னு. ஏய் இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? இப்போ கிளம்புங்கன்னு சொல்றோம். புரியல? அந்த சந்தோஷ எங்களால மன்னிக்கவே முடியாது. வாயும் வயிறுமா இருக்க எங்க பொண்ண எவ்வளவு கஷ்டப்படுத்தினா அவனை நாங்க சும்மா விட்டுருவோமா? மாமா, ஏய் இல்ல எல்லாரும் விளையாடுறீங்களா? ஏய் நீ வாய மூடுறா. இங்க பாரு செல்வி, இன்னும் நாங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பமா பேசணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு சந்தோஷம் மன்னிக்கணுங்கிற மனசு வரணும். இது எல்லாத்துக்கும் மேல மாயா அவனை மன்னிக்கணும். சந்தோஷ் இவளுக்கு கொடுத்த அவமானத்துக்கும் வலிக்கும் வேதனைக்கும் அவ்வளோ சீக்கிரம் இவ சந்தோஷம் மன்னிப்பாளான்னு தெரியலையே. மாயா மன்னிச்சா சொல்லி அனுப்புறேன். இப்ப நீ கிளம்பு. என்ன மாயா இப்படி பண்ணிட்ட? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். ஏய் போடி வெளியே. ஏய் ஏய் வெளியே போற. ஏய் மாமா, கொஞ்சம் அமைதியா இரு. உங்களை நம்பிதானே நான் கையெழுத்து போட்டேன். சந்தோஷ் உங்க வீட்டு பையன் தானே. அவரை ஜெயில வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? என்ன பழி வாங்குறதுனா எப்படி வேணாலும் பழி வாங்குங்க. ஆனா தயவு செஞ்சு என் புருஷனை விட்டுடுங்க. எப்படி நகலா சிரிக்கிறானுங்க பாத்தியா? இவங்கிட்ட போய் கஞ்சிட்டு இருக்க ஃப்ராட் பசங்க. உன்னை கையெழுத்து போட வேணாம்னு சொன்னேன், கேட்டியா நீ? இல்ல மாமா, கையெழுத்து போட்ட உடனே அவரை விட்டுருவேன்னு சொன்னாங்க. நான் இல்லன்னு சொல்லலையே. நிச்சயமா விடுவேன். சந்தோஷ் எப்ப ஜெயில இருந்து வெளியில வரானோ, எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதெல்லாம் என் தனிப்பட்ட முடிவு. ஐயோ, உன்கிட்ட இருந்து வெறும் சொத்தை மட்டும் எழுதி வாங்க என்னென்ன கேனச்சின்னு நினைச்சியா? நீ இப்ப எதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நான் சந்தோஷ மனப்பூர்வமா விட்டு கொடுக்கறேன். மாயா அவருக்கு ரெண்டாவது பொண்டாட்டி ஆவறதுக்கு எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்னு நீயே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம் இந்த பத்திரத்தோட கடைசி பக்கத்துல தான் இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? நான் கையெழுத்து போட்டதுக்கு காரணமே சந்தோஷோட குழந்தை மாயா வயித்துல வளருது. அதுக்கு லீகலான தகப்பன் சந்தோஷ் தான். அது தெரிஞ்சுதான் நான் மனப்பூர்வமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன்னு நீயே கையெழுத்து போட்டு தந்திருக்க. ஏய் உனக்கு இன்னும் டவுட்டா இருந்துச்சுன்னா நான் இதை ஒரு ஜெராக்ஸ் போட்டு தர சொல்றேன். இங்க இங்கிலீஷ் கத்து தரப்படும்னு போர்டு போட்டிருக்கோம்ல, அங்க போய் இதை காட்டி இதுல என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. ஐயோ மாயா, அப்படிலாம் நீ எதுவுமே சொல்லே மாயா. வெறும் சொத்து பத்திரம் தானே என்கிட்ட சொன்னீங்க. அதான் என் சந்தோஷ்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேனே. இப்ப இப்படி பேசுறியே மாயா? நான் என்ன குரல் மாத்தியா பேசுறேன்? ஏய் நான் ஏன் குரல்ல தானே பேசுறேன். மாயா வேண்டாம், நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க சொல்லிட்டேன். ஏ ஆட்டோ, எதுக்கு இப்ப கடாயில போட்ட பாப்கார்ன் மாதிரி சும்மா குதிக்கிற? இப்ப என்ன, கோர்ட்டு தீர்ப்பு எனக்கு சாதகமா வந்ததுக்கு அப்புறம் அவளே வந்து கையெழுத்து போட்டிருப்பா, இல்ல நானே அவளை போட வச்சிருப்பேன். அதை இப்ப முன்கூட்டியே போட்டா அவ்வளவுதானே. போ, அவளுக்கு நல்லபடியா புத்திமதி சொல்லி சந்தோஷ்க்கு மாயாவும் லீகலான பொண்டாட்டி தான். இனிமே நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவளுக்கு ஆறுதல் சொல்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. போ. வேண்டாம் மாயா, வெறும் கோவக்காரனா இருக்கிற என்ன நீ கொலகாரனா மாத்திராத. ஏய் என்னடா பண்ணுவ? வெளியே போடா. மரியாதையா பேசு, என்ன மிருகமாக்காத. ஏய் அடங்குடா.
இப்போ உன்னை மனுஷன்னு யார் சொன்னது? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து சும்மா சவுண்ட் விட்டுட்டு இருக்க. முதல்ல கூப்பிட்டு வெளியில போடா. டேய் தட்னா தாராந்திரோ சொல்லிட்டேன். என் கோவத்தை கலப்பாத. ஒழுங்கா அந்த பத்திரத்தை நீங்க கொடு. மாயா அது எப்படி? மாமா விட்டுருங்க. பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் அந்த பத்திரத்தை குடி. மாமா மாமா சொன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. விட்டுருங்க மாமா. இரு செல்வே. பொம்பளைங்க பெருசுங்கன்னு பார்த்தா எங்கிட்ட உங்க ரவுடி தனத்தை காட்டுறீங்களா? இவன் ஆட்டோக்காரன் தானே, என்ன பண்ணிடுவான்ற அலட்சியம் இல்ல. எங்களுக்கு தெரியாத ரூட்டே இல்ல. உங்க ரூட்லயே வந்து இப்ப எப்படி உங்களை மடக்குறேன்னு பாக்குறியா? பாத்தேல எங்க பலத்தை வெட்டி போட்டு பந்தாடிட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன். அந்த பத்திரத்தை இங்க கொடுக்க சொல்லு. சொல்லு. குடுமாயா. தீப்பெட்டி கொன்ன. நீங்க கிரிமினலா யோசிச்சா எங்களுக்கு அதுக்கு மேல யோசிக்க தெரியும். இவங்கெல்லாம் சவாரிக்கு வரல, உங்களை எல்லாம் சௌரி மாதிரி பின்றதுக்கு வந்திருக்காங்க. இனிமே செல்வி இந்த மாதிரி தனியா கூப்பிட்டு ஏமாத்தணும்னு நினைச்ச இந்த வாட்டி பத்திரம் தான் எரிஞ்சது. அடுத்த வாட்டி இந்த வீட்டோட சேர்ந்து நீங்களும் பத்திக்கிட்டு எறிவீங்க. ஜாக்கிரதை. வா செல்வி போலாம். ஆட்டோக்காரனை வச்சு பூச்சாண்டி காட்டிட்டா எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா? இனிமே தாண்டி ஆரம்பமே. என்னடா இன்னும் ஆளை காணோம்? அண்ணா இதா வரண்ணே. ஏய் போலீஸ், இவங்க கூட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் தனியா நில்லு. சரிண்ணே. என்ன மெர்சலு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. நான் வத்துமாத்தல. என்னடா என்னமோ நிரந்தரமா ஜெயில விட்டு போற மாதிரி பேசுற? இந்த பாரு மெர்சலு, இந்த ஒரு கொலையை பண்றதுக்குள்ள நான் ஆளை அமிச்சு செத்து பொழைச்சிட்டேன்டா. கொலையா? ஏற்கனவே ஒருத்தன் இந்த வேலைக்கு போட்டு அது சொதப்பி முதலே நான் உன்னை கூப்பிட்டுருக்கணும்டா. நான் தப்பு பண்ணிட்டேன்டா. அப்பவே நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம் தல. நேரத்துக்கு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். செத்த இடத்துல புல்லு கூட முளைச்சிருந்துருக்கும் தல. ஏன் தல என்ன கூப்பிடாம விட்டீங்க? இவன் ஏற்கனவே செல்வியை கொலை பண்ணதானே ட்ரை பண்ணான். அப்ப இவனை வெளியே அனுப்பிச்சு செல்விய... அதான் நான் இப்போ சொல்லிட்டேன்ல, நான் சொன்னதை மட்டும் செய். அப்புறம் மறந்துடாம போட்டு தள்ளிட்டு அந்த பணத்தோட போட்டோ மட்டும் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட்டுரு. அப்பதான் எனக்கு நிம்மதி. அண்ணே செத்த பணத்தோட போட்டோ எதுக்குண்ணே? தல அப்ப எங்களை முழுசா நம்பல நீங்க. ஹேய், அப்படி இல்லடா. எதிரியோட சாவை கண்ணில் பார்க்கறது ஒரு தனி சுகம் தானடா. கரெக்ட்ண்ணே கரெக்ட்ண்ணே. இவன் என்ன பிளான் பண்றான்? ஐயோ, இவன் பக்கா கிரிமினல் ஆச்சே. என்ன வேணா செய்வான். நம்ம செல்வியை ஜாக்கிரதையா இருக்க சொல்லணுமே. நீ போற, போட்டு தள்ளுற, நல்ல புள்ள மாதிரி திரும்பி வர. அப்புறம் நீ என்ன கேட்குறியோ அது உன்னை தேடி தானா வரும். தல உங்களை பத்தி எனக்கு தெரியும் தல. இது அள்ளி அள்ளி குடுக்குற கை தல. நிச்சயமா போட்டு தள்ளிட்டு சீக்கிரமே வந்து நல்ல செய்திர ஒன்று வந்து பாக்குறேன் தல. நீ மட்டும் இந்த மட்டையை ஒழுங்கா பண்ணிட்டேன்னு வெயி, என் பாரத்தை பாதியா குறைச்சா மாதிரிடா. போய் வேலையை கச்சிதமா முடிச்சுட்டு வா. அப்ப நான் வரேன் தல. அண்ணா எல்லா மாதிரியும் அண்ணன் தான் பாப்பாரு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னதும் தலையே போயிடுச்சு. இன்னும் 2 நாள்ல சாவு செய்தி உங்களை தேடி வரும். அது சாவு செய்தி இல்லடா, நான் கேட்க விரும்புற ஒரு நல்ல செய்தி.
ஏய் 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 விட்றா ஏய் விட்றா சந்தோஷ் விட்றா. மேல இருந்து கையெடு. ஏய் யாரை கொலை பண்ண சொன்ன ஏய் சொல்லு. என்ன மேல கை வைக்கிறோம் விட்றா. செல்விக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை துண்டு துண்டை வெட்டி போட்டுருவேன். என்ன அமுல் பேபி என்ன சொல்ற வாங்கின அடிலாம் பத்தாதா? ஏய் நீ சொல்லு, யாரை கொலை சொன்ன, எதுக்காக கொலை சொன்ன? அவ செத்ததும் 2 நாள்ல நியூஸ் பேப்பர்ல வரும், படிச்சு தெரிஞ்சுக்க. என் செல்விக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சொல்ற பேச்ச கேள்றான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன், நீ கேட்டியா? இப்ப வெளியே போயிருக்கவன் இருக்கிற எல்லா கிரிமினலை விட ரொம்ப டேஞ்சரானவன். இனி நீ பார்த்துட்டு எந்த பிரோஜனம் இல்லை சந்தோஷ். நியூஸ் வரும், அப்புறம் உக்காந்து அழுவு. என்ன ஐயோ, செல்வி வேற தனியா இருக்காளே, அவளை எப்படியாவது காப்பாற்றணும்.